ஹலோ மக்களே, திருலக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கௌதம்னால திருவோட உயிருக்கே ஆபத்து வர மாதிரி இருக்குது. நம்ம லக்ஷ்மியும் அதை தெரிஞ்சுக்கிட்டு கவிதாவை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. அதே சமயத்தில் அம்பிகாவும் ரொம்பவே பயப்பட்டு சரி நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் சாமியார்கிட்ட காட்டலான்னு சொல்லும்போது சாமியாரும் இந்த திருவோட உயிருக்கு ஆபத்து வராமல் இருக்கணும்னா அவளை மேரேஜ் பண்ண பொண்ணு கண்டிப்பாக குங்கும பரிகார பூஜை பண்ணணும்னு சொன்ன உடனே நம்ம அம்பிகாவும் திருவுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை சாமி, இன்னைக்கு தான் அவனுக்கு என்கேஜ்மெண்ட்டே ஆச்சுன்னு சொல்லும்போது சாமியாரும் இந்த குறிப்பை பார்க்கும்போது இவனுக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்திருக்கணும்னு சொன்ன உடனே அம்பிகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மியே அந்த பரிகார பூஜையை பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அம்பிகா அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவிதாவும் கௌதம் கிட்ட சொல்கிறாங்க திருவுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷனாக தான் இருக்குது. அவன் அந்த கில்லரை துரத்திட்டு போகும்போது கரெக்டாட்டு யாரோ ஒருத்தங்க லாரியை வச்சு இடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே கௌதமும் வேற யாரா இருக்கோ நான் தான் அவனை லாரி வச்சு இடித்தேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட கவிதாவும் எனக்கு அப்போவே இந்த சந்தேகம் இருந்துச்சு, சரி கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகுது அப்படி சொல்லிட்டு கவிதாவும் நம்ம கௌதம் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம லக்ஷ்மியும் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. நம்ம மட்டும் அந்த கில்லரை அடைச்சி போட்டதை நம்ம திருக்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவங்களுக்கு இந்த ஆபத்தே வந்திருக்காதே. எல்லாத்துக்குமே காரணம் அந்த கவிதாத்தை தான். இந்த வீட்டிலே நல்லவ மாதிரி நடிச்சிட்டு திருவோட உயிருக்கு இப்படி ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்துட்டாளேன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் கவிதாவை பார்த்தா கவிதா ஃபோனில் பேசுறது எல்லாத்தையுமே கவனிச்சிடுறாங்க. நம்ம லக்ஷ்மியும் கவிதா கிட்ட போய் என்ன திருவோட உயிருக்கு இப்படி ஆபத்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கீங்களா, நான் உங்களெல்லாம் சும்மாவே விட போறதில்ல அப்படி சொல்லும்போது கவிதாவும் நீ என்ன பேசுற, எதுக்கு இப்போ என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்க அப்படி சொல்லும்போது நம்ம லக்ஷ்மியும் எனக்கு எல்லா விஷயமே தெரியும், நான் அந்த ரவுடியை ரூமுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தேன், ஆனால் நீங்கள் தான் அந்த கதவை திறந்து விட்டது எல்லாமே நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு திரு இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். திருவுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆபத்தாச்சுன்னா நான் உங்களை சும்மாவே விட போறதில்ல அப்படி சொல்லும்போது கவிதாவும் என்ன பேசிட்டு இருக்க நீ, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அதுக்கப்புறமா புரிஞ்சுக்காம எதுக்கு ஏன் மேல இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படி கேட்கும்போது லக்ஷ்மியும் உங்களோட சுய ரூபம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க தான் அந்த ரவுடி அனுப்புனது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லக்ஷ்மி கவிதாவை பார்த்து சொன்ன உடனே கவிதா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன வீட்டு வேலைக்காரியா இருந்துட்டு இந்த மாதிரிலாம் தெருவுக்கு ஒரு ஆபத்து வந்தோடனே இப்படி பேசிட்டு போறா அப்படி சொல்லிட்டு நம்ம கவிதா யோசிக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மி இந்த வாட்டி கவிதாவை சும்மா விடுற மாதிரி இல்லை, நம்ம தெருவுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே கவிதாவை நல்லா மிரட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை கேட்ட கவிதா அப்படியே பயந்து போயிருக்காங்க. எப்பவுமே அமைதியா இருக்க இந்த லக்ஷ்மி நம்மக்கிட்டே இப்படிலாம் பேசிட்டு போறாளே, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். அந்த ரவுடி அவன் பாட்டுக்கு தெருவா அப்பவே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பான், இவ தான் அவனை உள்ள வச்சு பூட்டிட்டு அதனாலதான் திருவா அப்பவே போட்டு தள்ள முடியலைன்னு சொல்லிட்டு கவிதாவும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. நாம அம்பிகாவும் பதட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க. கடவுளை திருவோட உயிருக்கு எந்த ஆபத்துமே வந்துடக்கூடாது, திரு நல்லபடியா இருக்கணுமே அப்படி சொல்லிட்டு பதட்டமா இருக்கும்போது நம்ம திவ்யாவும் ஃபீல் பண்ணதை பார்த்த நம்ம அம்பிகாவும் சரி எதுக்கும் கவலைப்படாத திவ்யா, எந்த ஆபத்தும் வராது, நல்லபடியா இருப்பான் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயிலும் லக்ஷ்மி கிட்ட என்ன மகா திருவுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்து சொல்லிட்டு நீ ரொம்பவே ஃபீல் பண்றல, உன்னால வெளியில கூட சரியா சொல்ல முடியல, நீ எதுக்குமே கவலைப்படாத, திரு நல்லபடியா திரும்பி வருவான் அப்படி சொல்லிட்டு நம்ம மாயிலும் லக்ஷ்மியை சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல நம்ம அம்பிகாவுக்கு ஒரு குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு. ஏன் திருவோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, திருவுக்கு என்கேஜ்மெண்ட் கரெக்டாக முடிகிற அன்னைக்கு பார்த்து இப்படி ஒரு சம்பவம் ஆயிட்டே அப்படி சொல்லிட்டு நம்ம அம்பிகாவும் பயங்கரமாக குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி டாக்டர் சொல்லும்போது கூடிய சீக்கிரத்தில் ஆப்ரேஷன் பண்ணாதான் அவங்களோட உயிர் காப்பாற்றப்படும், இல்லைன்னா கிரிட்டிக்கல் கண்டிஷனாக தான் இருக்கும் அப்படி சொன்ன உடனே நம்ம அம்பிகா இன்னும் கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. சரி உடனே ஆப்ரேஷனுக்கான எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம திருவுக்கு அது நடக்கிறதுக்கு தயாராகிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் நம்ம பாட்டியை திருவோட உயிருக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வெளியில இருந்து கவலைப்பட்டுட்டே இருக்காங்க.
திருவோட ஆப்ரேஷனும் நடந்துட்டு இருக்கு. நம்ம லக்ஷ்மியும் அம்பிகா கிட்ட வந்து நீங்க எதுக்குமே பயப்படாதுங்கம்மா, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துல திருவுக்கு எந்த ஆபத்தும் வரலன்னு தெரிய வருது. அதை கேட்ட உடனே கவிதா பயங்கரமா எரிச்சல் ஆகுறாங்க. நம்ம இப்பதான் கௌதம் கிட்ட சொன்னோம், சீக்கிரத்துல திருவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும்னு. ஆனா அவன் உயிர் பழிச்சிட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம அம்பிகாவுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஆனா நம்ம திருவோட கால் எல்லாம் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அவனுக்கு சீக்கிரத்துல நல்லபடியா குணம் ஆகணுமே சொல்லிட்டு அம்பிகா ரொம்பவே பதட்டமா இருந்த உடனே நம்ம லக்ஷ்மி கிட்ட அம்பிகாவும், இல்ல லக்ஷ்மி, இங்க கொஞ்சம் நல்லா நடக்கிறது எதுவுமே சரியில்லை. திருவோட ஜாதகத்தை கொண்டு போய் சாமியார் கிட்ட காட்டணும். அவனுக்கு நிலைமை நல்லபடியா சீரடையுமா அப்படின்னு கேட்கணும்னு சொன்ன உடனே நம்ம லக்ஷ்மியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மியும் நம்ம அம்பிகாவும் சேர்ந்து ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காண்டி போறாங்க. சாமியார் கிட்ட போய் இந்த ஜாதகத்தை காட்டிட்டு, கொஞ்ச நாளா என்னோட பையன் தெருவுக்கு நடக்கிறது எதுவுமே சரியில்லை. அவனோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்ப கூட திரு வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இருந்த நம்ம சாமியாரும், திருவுக்கு வந்து ஒரு கண்டம் இருக்கு. அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் இனிமே நடந்துட்டே தான் இருக்க போகுது அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம அம்பிகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க சாமி? என்னோட பையன் நல்லபடியா இருக்கணும், எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சாமியாரும், ஆமா ஒரு பரிகாரம் இருக்குமா, உன்னோட பையனை கெட்டின அந்த மனைவி வந்து கண்டிப்பா ஒரு பூஜை பண்ணணும். குங்கும பரிகாரம் பண்ணா அவனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்துமே வராதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட அம்பிகாவும், என்னோட பையனுக்கு இன்னைக்கு காலையில தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, அவனுக்கு என்ன கல்யாணமே ஆகலைன்னு சொல்றாங்க. அதை கேட்ட சாமியாரு, என்னம்மா சொல்ற, இந்த குறிப்பை பார்க்கும்போது ஏற்கனவே உன்னோட பையனுக்கு கண்டிப்பா மேரேஜ் நடந்திருக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்டு லக்ஷ்மி அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. என்ன சாமியார் கரெக்டா சொல்றாரு அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம அம்பிகாவும், இல்ல என்னோட பையன் வந்து எனக்கு தெரியாம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், கண்டிப்பா அவனுக்கு மேரேஜ் ஆயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒரு குழப்பத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல சரி சாமி, நான் பாக்குறேன், அந்த பரிகாரத்தை எப்படியாவது பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவும் அந்த இடத்துல இருந்து வெளியில வந்து நம்ம லக்ஷ்மி கிட்ட, லக்ஷ்மி இந்த சாமியார் சொல்றது என்னால நம்பவே முடியல, ஒரு சமயம் நம்ம திவ்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை தான் மாத்தி இந்த மாதிரி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு குழப்பத்துல இருக்கும்போது லக்ஷ்மியும், ஆமாமா அப்படியே தான் இருக்கும், நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, உங்க மகனோட உயிருக்கு எந்த ஆபத்துமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அம்பிகாவும், எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே புரியல, சாமி வேற குங்கும பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, எப்படியாவது திவ்யாவை வச்சு இந்த பரிகாரத்தை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவும் ஒரு குழப்பத்துல யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம அம்பிகா காஞ்சனா கிட்ட போய் கேட்டா, காஞ்சனா எல்லாம் இதுக்கு சம்மதிக்கிற மாதிரி இல்லை, என்னோட பொண்ணுக்கு இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் பண்ணணும், எதுக்கு இந்த சாமியார் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த கட்டத்துல நம்ம காஞ்சனா அம்பிகாவை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம லக்ஷ்மிக்கும் திருவோட உயிர் எப்படி இருந்தாலுமே காப்பாற்றப்படணும், அந்த பூஜையை நம்ம பண்ணாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம தான் ஏற்கனவே அவர் தாலி கட்டின மனைவியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியே அந்த இடத்துல ஒரு திருவோட மனைவியாட்டு இருந்து அந்த குங்கும பரிகாரத்தை பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் நம்ம அம்பிகாவுக்கு தெரிய வருது. அம்பிகா அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம்.